राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो साक्षी गोपाल भगवान की जय। பகவான் சாட்சியா இருந்து நமக்கு அவ்வளவு அழகா ஆனந்தத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறான். நம்ம எங்க ஆனந்தத்தை மிஸ் பண்றோம் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள்ல ஒரு ஸ்டபர்னஸ் உட்கார்ந்துருக்கு. நான் சொல்றபடிதான் அவ கேட்கணும், நான் எதிர்பார்க்கிற மாதிரி அவர்கள் நடக்கணும், அவளுடைய இந்த விஷயங்கள் சரியில்லை. எப்படி நிறைய இப்போ ஃபேமிலியில் நான் பார்க்குற வரைக்கும் நிறைய பேருக்கு இப்படிதான் ஆயிடுறது. சில பேர் குழந்தைகள்லாம் வயசானவாளை வளைக்க ட்ரை பண்ணுவாள், அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவாள். நிறைய வீடுகளில் நான் பார்க்குறேன். நான் யங்ஸ்டர்ஸ் கிட்ட சொல்லுவேன், அவள் வருஷம் இப்படி வாழ்ந்துட்டா, அவளுடைய ஆக்ஷன்ஸோ மற்ற விஷயங்களோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்ப அவளை வளைச்சு சரி பண்ணுறதுக்கு, இல்லாட்டி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா அதே சில பெரியவாள் நான் பார்த்துருக்கேன், அழகாக அந்த டிரான்சிஷன் இன்றைக்கும் சில பெரியவர்கள்லாம், அதாவது இந்த மொபைல் ஃபோன் இந்த விஷயங்களில், ஸ்மார்ட் ஃபோன் அதிலெல்லாம் டிரான்சிஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறார். சில விஷயங்களில் டிரான்சிஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. அப்போல்லாம் நீங்கள் கூலாக காமாக அவளோட சௌக்கியமாக இருக்கிற வழியை தான் பார்க்கணும். அதுக்கு மேலே அவளை வளைக்கிறதுக்கு, அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி சில யங்ஸ்டர்ஸ் சம்டைம்ஸ் காலம் புரிய வைக்கும், நீங்கள் சொல்லிட்டு விட்டுடுங்க. ரெண்டும் உள்ளுக்குள்ள வேறு விட்டு வளர்ந்து அந்த டைம் கொடுங்க. நான் ரொம்ப ரசிக்கிறது பகவானுடைய பேஷன்ஸ், எக்ஸ்ட்ராடினரி பேஷன்ஸ் சுவாமி. எல்லாருக்கும் அவ்வளோ டைம் கொடுத்து அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் மட்டும்தான் சுவாமி அட்வர்ஸா பண்ணுவார். இப்போ இரண்யகசிபு ரொம்ப அமைதியாக இருக்கார். பிரகல்லாதனையும் ரொம்ப பண்ணும்போதெல்லாம் கூட அமைதியாக இருக்கார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் சுவாமி நிருசிம்மனா வரார். ராவணன் எடுத்தோடனே சுவாமி ராவணனை அடிக்கிறான் இல்லை, எப்படியா ஒரு நாள் மாறுவானா. அதனால தான் கொஞ்சம் ஒன்றும் வேண்டாம், இந்த சுக்ரீவனுக்கு பகவான் ஹெல்ப் பண்ணி வாலியை வதம் பண்ணி முடிச்சு விட்டார். உடனே சுக்ரீவனுக்கு டிமாண்ட் பண்ணி சீத்தையை தேடிட்டு போகலான்னு சொல்லலை. நீ ரொம்ப நாளாக குடும்பம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தாய், இப்போ மழைக்காலம் என்ஜாய், மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறமா சீதையை தேட ஆரம்பிக்கலாம். அவ்வளோ டியூரேஷன் அமைதியாக இருக்கார். 2 மாதம் மழைக்காலம் வச்சுக்கோங்களேன், சுவாமி தேமேன்னு இருக்கார். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயமூர்த்தி பார்த்து, அதுக்கப்புறமும் ராவணனோட யுத்தம் ரொம்ப டீட்டெயில்டாக போகிறது. ராவணனோட நேருக்கு நேர் சண்டை போடும்பொழுது கூட அவன் நிராயுத பாணினா ஆயுதங்கள் இல்லாதவன், கைகளில் நிராயுதம், ஆயுதம் இல்லாதவன். பாணினா கை, நிராயுத பாணி. எப்படி கோதண்ட பாணி அப்படின்னா கோதண்டத்தை கையில் ஏந்தியவன். தண்டபாணி தண்டத்தை கையில் ஏந்தியவன். சார்ங்கபாணி சார்ங்கத்தை கையில் ஏந்தியவன். சக்கரபாணி சக்கரத்தை கையில், பாணினா கை, சக்கரபாணி சக்கரத்தை கையில் உடையவன். அந்த மாதிரி நிராயுத பாணி அப்படின்னா ஆயுதங்கள் இல்லாதவன். அப்ப கூட ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சுவாமி சொல்றார். சரி, அந்த ஒரு நைட்லயாவது அவனுக்கு புத்தி மாறுறதா, அந்த ஒரு நைட்ல அவன் தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுறானா அப்படின்னு பார்க்கிறார். அசாத்தியமான அந்த பொறுமை நான் சுவாமியோட பெரிய குவாலிட்டியா அதை நான் பார்க்கிறேன்.
அப்போ அவருக்கு அவ்வளவு பொறுமை இருக்கு இல்லையா, அதனால நீங்க இன்னும் தைரியமா இருக்கலாம். அதுக்கு சொல்ல வர, இன்னும் ஆனந்தமா இருக்கலாம், இன்னும் ஸ்ரத்தையோட, இன்னும் வினயத்தோட, இன்னும் ஜாலியா. ஏன்னா ஒவ்வொரு நாளையும் சுவாமி ரொம்ப பிளசண்டா தான் நமக்கு ஆரம்பிச்சு கொடுக்கிறார். அந்த காலை சூரியன் உதயமாகட்டும், அழகான காற்றா இருக்கட்டும், பறவைகளின் நாதமா இருக்கட்டும், ரொம்ப பியூட்டிஃபுல் பிளிஸ்ஃபுல் பிளசன்ட் மார்னிங் தான். மனுஷாளுடைய எமோஷன் லெவல்ல ஏற்ற இறக்கம் வரும் பொழுது வாழ்க்கை குழப்பமா இருக்கிறது. இந்த சினிமாலாம் ஏதான அந்த மிலிட்ரி ஆக்ஷன் படம்லாம் பார்த்தாச்சுன்னா 2 மணி நேரம் மிலிட்ரி மேன் மாதிரியே நடப்பா, அப்படி வரப்பா இருப்பா. சில பேர் காமெடி படம் பார்த்தாச்சுன்னா நாளை ஒரே இந்த காமெடியாவே அவ பண்ணிட்டு இருப்பா. சோகமான படம் பார்த்தா அவளுக்கு வாழ்க்கையே சோகமாக தெரியும். மூட் ஸ்விங்ஸ், ரைட்டா? நம்மளை ஹாப்பியா வச்சுக்கணும். சுவாமியோடைய முதல் ரூலே தான், யூ பி ஹாப்பி. துக்கமா இருக்கிறதுக்கு, சோகமா இருக்கிறதுக்கு, புலம்புறதுக்கு 1 கோடி ரீசன்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா, சந்தோஷமா வாழறதுக்கு, நிம்மதியா வாழறதுக்கு, திருப்தியா வாழறதுக்கு, குதூகலமா வாழறதுக்கு, உற்சாகமா வாழறதுக்கு 10,000 கோடி ரீசன்ஸ் நானே கொடுப்பேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ என்ஜாய் த பிளிஸ்ஃபுல் மொமெண்ட்ஸ். எல்லாத்துலேயுமே ஒரு வரட்டு பிடிவாத அவசியம் கிடையாது. இப்போ இந்த சாக்ஷி கோபால் விஷயம் எடுத்துட்டு இருக்கோமே, கல்யாண பிரம்மச்சாரி, அவனுக்கு அவனை ப்ரூவ் பண்ணணும். போனான், பிருந்தாவனத்துக்கு போனான், கிருஷ்ணனை கூப்பிட்டான், வந்தான். பகவான் வந்தான், சாட்சி சொன்னான். உடனே அவன் சொல்லிட்டான், சந்தோஷம் கோபாலவா, திருப்பி பிருந்தாவனம் போயிடலாம். நான் பொய் சொல்ல, எனக்கு அவ்வளோ ப்ரூவ் ஆயிடுச்சு. திஸ் இஸ் மோர் தென் இனஃப். அவ்வளோதான். அந்த பெரியவரும் தான் சத்தியம் பண்ணதை ஒத்துண்டாச்சு. இந்த கிராமத்தில் நான் என்ன ப்ரூவ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நம்ம திரும்பியும் பிருந்தாவனம் போயிடலாம் கோபாலா வா. இப்போ கோபாலன் சிரிக்கணும், டே அவ்வளோ தூரம் வந்தது என்ன சொல்றதுக்காக நான் வந்தேன்? அதுக்கு நான் இந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் அங்கே வர சொல்லியிருப்பேனே, நான் ஏன் வந்தேன்? நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ, உன் மனைவி, உன் குழந்தைகள்லாம் எனக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுக்காக வந்திருக்கேன். உன்னுடைய சத்தியத்தை ஒத்துக்காத இந்த ஜனங்கள் இங்கே எனக்கு டெய்லி பூஜை பண்ணணும், அவள்லாம் பார்க்கணும். ஏன்னா சுவாமியுடைய மெத்தடே வித்தியாசமாக இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் நிறைய பார்க்கலாம். நம்ம லீகலி நம்மளுடைய லா படி ஜட்ஜ்மெண்ட் பலவிதமாக இருக்கும். சுவாமியினுடைய தீர்ப்பு அப்படின்றது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம பல விஷயங்கள்ல பார்க்கலாம், புராண இதிகாசங்கள்லாம் நம்மளால டைஜஸ்ட் கூட பண்ண முடியாது. எப்படி சீரியை பார்த்து இப்படி கேட்டார், அது எப்படி நிறமாச கர்ப்பிணியை கொண்டு போய் காட்டில் விட்டார், இப்படிலாம் தான் நம்ம கேள்வி கேட்போம். நம்மளால அவர் லெவல்ல அந்த ஜட்ஜ்மெண்ட். எனக்கு அப்பயும் தோணும், இந்த கிருஷ்ணன் இந்த துவாரகா ஜனங்கள்லாம் கண்ணன் மேல சந்தேகப்படுவார். அவன் தான் செமந்தகமணியை திருடியிருப்பான்னு நம்புவார். இப்போ சுவாமி அவளெல்லாம் அவங்களுக்காக நான் எவ்வளவு பண்ணேன், அவங்களுக்காக கஷ்டப்பட்டு துவாரகை நிர்மாணம் பண்ண, கடைசியாக நீங்கள்லாம் என் மேலே சந்தேகப்படுறது, என்ன சுகத்தை கண்டேன், என்ன நிம்மதியை கண்டேன், ஒன்றும் புலம்பவே இல்லை. செமந்தகமணியை தேடிண்டு ஒரு 10 பேரையும் கூட்டுண்டு போய் செமந்தகமணியை தான் திருடலேன்னு ப்ரூவ் பண்ணுறார். சுவாமிக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஸோ இதுதான் உலகம். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு விதமா ஹேண்டில் பண்ணணும், ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி. ஸோ சுவாமி சொல்லிட்டார், இல்லை இல்லை உனக்கு கல்யாணம் ஆகணும். உன்னை ஊரில் இருக்கவெல்லாம் சேர்ந்து கல்யாணத்தை அந்த சாக்ஷி கோபாலன் சந்நிதியிலேயே அழகா நடத்தி வைக்கிறேன். அந்த ஊர் ஜனங்களே பகவானுக்கு பூஜை எல்லாம் பண்ணி, இவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒருவேளை அந்த பெரியவர் தான் சொன்னது உண்மைன்னு சொல்லி பஞ்சாயத்தில் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட இவ்வளோ கிராண்டா, இவ்வளோ ஒரு சரித்திரமாக வந்திருக்காரு. அவன் பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பற்றின ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பான். திருப்பி பிருந்தாவனம் போயிருப்பானான்னு கூட தெரியாது. மேபி கோபாலன் நினச்சிருக்கலாம், போனோம், நானும் போனோம் நினச்சிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆன பிறகு சுவாமியை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன், நேரமே இல்லை. நம்ம சொல்கிறோம் இல்லையா,
டைமே இல்லை நிறைய பேர் சொல்லுவா. 20 வருஷம் 25 வருஷம் டைமே இல்லை, போனோம் நினைச்சேன். என்னமோ தெரியல, தடங்கள் வந்துட்டே இருக்குங்களா. அது எதுக்குமே தடசம் வராது. கோவில் போட மட்டும் தடசம் வரும். அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஊரா போவா, கல்யாணத்துக்கெல்லாம் போவா, ஜாலியா ஊரெல்லாம் சுத்துவா. அதான் கோவிலுக்கு போனா மட்டும் அது தடசம் வந்துட்டே இருக்கு. 10 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வண்டியை புக் பண்றது, போகிறது, அதுக்கப்புறம் தடசம் வந்தா பரவாயில்ல. சோம்பேறித்தனத்துக்கு சுவாமி மேல பழி போடுறது. ஆனா இவனுடைய விஷயத்துல எல்லாமே எதிர்மறையா நடக்கிறது. யாரும் அவனை நம்பல. அவரும் இவன் சத்தியம் பண்ணது ஞாபகம் இல்லைன்னுட்டார். ஊர்ல ஒரு பெரிய அவமானம். ஆனா அது என்ன ஆயிடுத்து அப்படின்னா, கலியுகத்திலையும் சுவாமிய இருப்பிடத்துக்கு அழிச்சுண்டு வர முடியும்னு ஒரு ப்ரூஃப் இப்ப ராமாயணத்துல உண்டு. ஸ்ரீரங்கநாதன் அயோத்தியால இருந்து ஸ்ரீரங்கம் வந்தார் அப்படின்னு. கலியுகத்துல ஸோ யுகம் எதுவா இருந்தாலும் சுவாமியினிடத்துல நம்பிக்கை கொண்டு அந்த பிரயத்தனம் பண்றவாளுக்கு நிச்சயமாக முடியும் அப்படின்றதுனால. அப்ப அந்த பக்தி பலம் உடையதுனால வர்றதை ஏத்துக்கோங்க. வாழ்க்கையில மனிதர்கள் மாறுவார்கள், அவர்களுடைய விஷயங்கள் மாறும், எண்ணங்கள் மாறும், எல்லாமே மாறும். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணணும். நீங்க இப்படிதான் இருக்கணும்னா எதிர்பார்க்காதீங்க. வம்பு பேசுவார்கள், இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லுவார்கள், நம்ம முகத்துக்கு நேரம் ஒரு மாதிரி நடப்பார்கள், முகத்துக்கு பின்னாடி நம்மளை பத்திய ஸ்பை பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப காமன் உலகத்துல இயல்பான விஷயம். ஸோ இவார்கள் இப்படிதான் தெரிஞ்சுக்கணுமே, அதுக்கு மேலே டென்ஷன் ஆகக்கூடாது. இப்போ அந்த ஊர் மக்களை முழிக்க மாட்டேன், இந்த ஊர் வேண்டாம் அப்படிலாம் இல்லை. கடைசியில் அந்த ஊரே அவனை கொண்டாட ஆரம்பிச்சுடுத்து. ஊரே அவனுக்கு தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சுது. உன்னாலதான்ப்பா எங்களுக்கு பிருந்தாவனத்திலிருந்து கண்ணன் வந்தான் அப்படின்ற ஒரு பெரிய பெருமை வித்யாநகரத்துக்கு வந்துடுது. ஸோ அந்த சாட்சி கோபாலன் கோவில் இந்த கோவிந்த தேவ் கோவில் பக்கத்துல சைடில் ஒரு சின்ன இடத்துல இருக்கு. ஒரு காலத்துல அவன் பெருசா அந்த இடத்துல ஜம்முன்னு இருந்தவன். அதன் பிறகு அவன் வித்யாநகரம் வந்துவிட்டான். வித்யாநகரத்துல அந்த ஊர் ராஜா அழகா சுவாமிக்கு ஒரு கோவில்லாம் கட்டினார். ஒரு ஸ்திதியில அந்த வித்யாநகரத்து மேல புரி இந்த பக்கம்லாம் ஆண்டுட்டு இருந்த ராஜா படையெடுத்தான். அவன் ஜெயிச்சான். அவனுக்கு இந்த சாட்சி கோபாலன் பிடிச்சு போயிடுது. சாட்சி கோபாலனை பிரார்த்தனை பண்ணி அவன் அங்கிருந்து கிளப்பி நேர புரி ஜெகநாதன் கோவில்ல அழிச்சுன்னு வந்துட்டான். இன்னைக்கும் ஜெகநாதன் கோவில்ல பிரதட்சணம் வரும்பொழுது இந்த மா பிமலா சந்நிதி அதெல்லாம் தாண்டி வரும்போது லெஃப்ட் சைடில் எக்ஸாக்டா பூரியினுடைய ஜெகநாதன் சந்நிதிக்கு பேக் சைடில் இன்னைக்கும் சாட்சி கோபாலன் சந்நிதி உண்டு. காஞ்சி கணபதினு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு பக்கத்துல இந்த சாட்சி கோபாலன் சந்நிதி உண்டு. ஆனா இன்னைக்கு அங்க இருக்கிற சாட்சி கோபாலன் வேற சாட்சி கோபாலன். அங்கதான் இந்த சாட்சி கோபாலனை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணார்கள். கொஞ்ச நாள் ஆயாச்சு. ஜெகநாதன் அந்த ராஜாவினுடைய சொப்பனத்துல வந்து இந்த சாட்சி கோபாலனை முதல்ல இந்த இடத்த விட்டு மாற்றி அவனுக்கு வேற ஒரு கோவிலை கட்டி அவனை அந்த இடத்துக்கு அழிச்சுட்டு போகணும். ராஜா கேட்டா என்ன ஆச்சு சுவாமி அப்படின்னு. இல்லை, என்னுடைய நிவேதனங்கள்ல ரொம்ப டேஸ்டியா இருக்க ஸ்வீட்ஸ் எல்லாம் முதல்ல அவன் எடுத்துட்டுறான், அதனால சரிபட்டு வராது, முதல்ல அவனை தனியா வேற இடத்துல மாத்து அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் ஒரு லீலை. ஏன்னா அந்த சாட்சி கோபாலன் அங்கேயே இருந்தான்னா கூட அவனுக்கான அந்த ஒரு மரியாதை ஒரு மகத்துவம் வெளியில தெரியாம போயிட்டாங்க. ஜெகநாதன் அவ்வளவு பெரிய கடல். அப்ப ஜெகநாதனுடைய ரதயாத்திரை அதுதானே பிராதான்யமா. இப்ப ஜெகநாதன் கோவில்லையே நிறைய விஷயங்கள் உண்டு. அமாவாசைக்கு அமாவாசை அந்த ஜெகநாதன் கோவிலுக்கு ஒரு உற்சவ மூர்த்தி கடல்ல போய் ஸ்நானம் பண்ணுவார். அந்த மாதிரிலாம் உண்டு. சமுத்திர நாராயணன் உண்டு, நிறைய உண்டு. ஆனால் பெருசாக யாருக்கும் எல்லாம் ரத யாத்திரை ஜெகநாதன் இவ்வளோதான் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். புரியிலேயே இருந்து அந்த கோவிலுடைய விஷயங்கள் தெரிஞ்சவாளுக்கு மட்டும்தான் புரி நடக்கக்கூடிய பல விஷயங்கள்லாம் தெரியும். அப்ப இதெல்லாம் ஒரு லீலை, அவ்வளவுதான். உடனே இந்த ராஜா பார்த்தான். புரியிலிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 1/2 hour போகணும்னு நினைக்கிறேன். சாக்கி கோபால் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. புரியிலிருந்து சாக்கி கோபால்னு போட்டு. ஏன்னா நான் கூடுமான வரைக்கும்
இந்த சாக்கி கோபால் எப்படி அழிச்சுட்டு போவேன் அப்படின்னா, புரி போயிட்டு புவனேஸ்வருக்கு ஃப்ளைட்டுக்கு போவோம். மத்தியானம் ஈவினிங் அந்த மாதிரி இருக்கும். அப்போ காத்தால கிளம்பி, ஏன்னா எப்படி 10 மணிக்கு செக் அவுட் உண்டு புரியுது, 10ஓ 8ஓ எனக்கு ரஃபாக ஞாபகம் இல்லைன்னா பல ஊர்கள்லையும் இந்த ஹோட்டலில் செக் அவுட் டைமிங்கில் அந்த ஊரில் வர ட்ரெயின் டைமிங்கை பேஸ் பண்ணியிருக்கும். புரியல முக்கால்வாசி 8ஓ 10ஓ மேக்ஸிமம். அப்போ காத்தால கிளம்புவோம் சாப்பிட்டுட்டு. அந்த சமயத்தில் போகும்பொழுது தாசியா பௌரி அவருடைய சமாதியும் இந்த சாக்கி கோபாலன் கோவிலுக்கும் போகிறதுன்னு ஒரு வழக்கம். அதனால புரி டு புவனேஸ்வர் போகும்பொழுதோ வரும் பொழுதோ பார்த்துடலாம். அந்த ரோட்டில் தான், அந்த ரோட்டில் கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போக வேண்டியிருக்கும். புரி கோவிலோட அமைப்பு மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அங்கே ஒன்று மாறுகிறதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த பண்டாக்கள், நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், பரசை திறக்காதீங்கோ, காதில் போட்டுக்காதீங்கோ, ஹிந்தி தெரியாத மாதிரி பண்ணாதீங்கோ, இதுதான் பண்ணிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. அவள் பைசா கேட்டால் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். எனக்கும் அவளுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல நான் சொல்ல முடியாது, சண்டைக்கு வந்துடுவா. உங்களுக்கு கொடுக்கணும்னு தோன்றதா பார்த்துக்கோங்க, ஆனால் எல்லாரும் வந்து பிடுங்குவா, ஜாகிரதை அப்படின்னு நான் சொல்லுவேன். முன்னாடிலாம் புரி அப்படி இருந்தது, படுத்தி எடுத்துருவா. இப்போ அது மாறி இருக்கு புரியல. கம்பேரிட்டிவ்லி பன்றிபுரம் அப்படி தான் இருந்தது. சாக்கி கோபால் இன்னைக்கும் அப்படி தான் இருக்கும். ஆலார்நாத் அப்படி தான் இருக்கும். அதனால தான் சாக்கி கோபால்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஐஷன்ட்டு போயிட்டு வருவேன் நான். இல்லாட்டி இப்படி மொச்சு எடுத்துருவான் நம்மளை. மாறணும், ஏன்னா எனக்கு சண்டையெல்லாம் இருக்காங்க. ஏன்னா அது நான் சொல்றேன், சுவாமியை பார்க்க விட அதுக்கப்புறம் நீ தட்சிணைக்கு, அதாவது பணம் 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 நிஜமாவே வெறுத்தே போயிடும். அதனால நான் எல்லார்கிட்டையும் கோவில் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லி அழிச்சுட்டு போவேன். பல இடங்கள்ல ஜாகிரதை நிதானம். பிருந்தாவனத்துலேயும் சில கோவில்கள்லாம் உண்டு. நிறைய இடங்கள்ல நீங்கள் புஷ்கர் போனாலும் அந்த மாதிரிலாம் சில இடங்கள்ல அந்த துவாரகையில் உண்டு. அது அப்படி பண்ணுறவாளும் உண்டு. ரொம்ப ஸ்ரத்தையோட எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறவாளும் உண்டு. இது வந்து நீங்கள் பொதுவாக சொல்லிட முடியாது. நம்மளோ பழைய கோவில்கள் அர்ச்சகர்கள்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம கைங்கரியம் பண்ணுறோம். அப்படியே நான் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரியும் எல்லாத்துலேயுமே நல்லவர்கள் கெட்டவர்கள் ரெண்டுமே உண்டு உலகத்தில். இப்போ சில டாக்டர்ஸ்லாம் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவாள், சகட்டமேனி கெட்ட காரியங்கள் பண்ணுவாள். ஆனால் எல்லா டாக்டரும் எப்படி சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. சமயத்தில் போலீஸ்காராலே திருடர்களாக இருப்பாள். ஜென்ரலைஸ் பண்ணவே முடியாது. எத்தனையோ போலீஸ்காரால தான் நம்ம நிம்மதியாக அன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த சாக்கி கோபாலில் மட்டும் நான் சொல்லுவேன் ஜாகிரதை அப்படின்னு சொல்லுவேன். கோவிலுக்குள்ளே போகணும், சைடில் ஐஷன்ட்டு போய் இவ்வளோ தியானம் கொடு, இவ்வளோ டொனேஷன் கொடு, இத்தனை பேர் இருக்கும். இன்றைக்கும் இந்த இதில் போனோம்னா, கோகுலத்தில் போனோம்னா, நந்தகோபுர திருமாளிகை சௌராசி கம்பான்னு பேர். அங்கே வாசலில் உட்கார வச்சு அவ்வளோ நேரம் பேசுவாள். அந்த கௌ சேவா அது சரி, உள்ளே போய் உட்கார, அங்கேயும் போய் இதே பேசுவோம். அதுக்கப்புறம் தான் திரையை தள்ளி சுவாமியையே காட்டுவார்கள். எல்லாம் மாறணும். கோவிலில் போனோம், நிம்மதியாக சுவாமியை சேவிக்க நமக்கு தோன்றதை தட்சிணை கொடுத்துட்டு வரணும். நிறைய கோவில்களில் மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. எப்போவுமே நான் சொல்கிறது தான், உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் மாறணும் அப்படின்றத மட்டும் தெளிவாக தீர்மானமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தானாகவே மாறுதல் வரும். ஸோ இந்த சாக்கி கோபாலன் தனியாக ஒரு கோவில் கட்டி அவனை பிரதிஷ்டை பண்ணியாச்சு. அங்கே ஒரு பின்னாடி காலத்தில் ஒரு ராதாராணியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அவளுடைய திருவடி தரிசனம் கிடைக்கும். அந்த சமயத்துலலாம் அவளுடைய புடவையை வச்சு அப்படி மூடி வச்சிருப்பா. அது எந்த நாள்னு கொஞ்சம் கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அந்த சாக்கி கோபாலன் ரொம்ப அழகான மூர்த்தி. அவன் மூக்கில் ஒரு புல்லாக்கு வேற போட்டுருப்பான். அது கஜமுத்து அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ சாக்கி கோபாலன் கிட்ட ஒரு ராணிக்கு அவ்வளவு பிரீத்தி, தன் ஆபரணங்கள் எல்லாத்தையுமே அந்த சாக்கி கோபாலனுக்கு கொடுத்தாள். அப்போ எல்லா நகையும் சாத்தினார். அப்போ அந்த பூஜாரி சொன்னார், அம்மா மூக்குத்தி மட்டும் போட முடியாது, அவனுக்கு மூக்கில் தொலை கிடையாது அப்படின்னா ரொம்ப வருத்தம். ஏன்னா அவள் ரொம்ப அழகாக இருக்கும் சாக்கி கோபாலனுக்கு அப்படின்னு நினைச்சிருந்தார். அதை நினச்சினே ராத்திரி படுத்த பொழுது சொப்பனத்தில் சாக்கி கோபாலன் வந்து, நாளைக்கு ஒழுங்காக பார்க்க சொல்லு பூஜாரியை, என் மூக்கில் தொலை இருக்கு, அது புல்லாக்கு போட சொல்ல, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னான். அதன் பிறகு
அடுத்த நாள் பூஜாரிக்கிட்ட சொன்னோன்னா பூஜாரி கொஞ்சம் சிரிச்சுட்டே சொன்னம்மா, நான் பல வருஷமா சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, இருந்தாலும் மகாராணி சொல்ற அதனால பார்க்குறேன். மகாராணின்றதுனால இது சாதாரண மனுஷாக இருந்தால் கத்தி துரத்தி விட்டுருப்பான். பார்த்தா மூக்கில் ஓட்டை இருந்தது. இந்த ராணியினுடைய பக்திக்கு சாக்கி கோபாலன் மூக்கு குத்திட்டு இருந்தான். அதன் பிறகு இன்னைக்கும் அந்த கஜமுத்து போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். ரொம்ப அழகான மூர்த்தி, ரொம்ப ரொம்ப அழகான மூர்த்தி. நேற்று கூட நான் ஃபோட்டோ போட்டிருந்தேன் சாக்கி கோபாலனுடைய மூர்த்தியினுடைய அழகை. நான் அப்படியே பிரமிச்சு வர ஒரு ரைட் சைஸ் கிருஷ்ணா, அந்த சுருட்ட முடியும், அந்த நீட்டு முகமும், பல பல பலன்ற ரூபமும், அழகான அந்த ஷோல்டர்ஸ், அந்த இடுப்பு, நிஜமாவே ஹாய் ஹேண்ட்ஸம், அவ்வளோதான். அத்தனை அழகாக இருப்பான் அந்த சாக்கி கோபாலன். ஸோ பிருந்தாவனம் டு வித்யாநகரம், வித்யாநகரம் டு புரி, புரி டு சாக்கி கோபால். நான் அப்போ கூட அப்படி போகும்போதெல்லாம் கேட்பேன், வேற எந்த ஊரோட இப்போதைக்கு போகிறேன், இங்கே தானா, சும்மா அப்படி கேட்பேன். ஏன்னா சில மூர்த்திகள்லாம் வேற ஒரு இடத்துல இருந்து வந்த ரங்கநாதனே கேட்டிருப்பேன், இன்னும் இங்கேயே செட்டில் ஆகிற மாதிரியா வேற எங்கேயும் போகிற மாதிரி ஐடியா இருக்கா, சும்மா அப்படி கேட்பேன். அது ஒரு சந்தோஷம். அவன் போகணும்னு இல்லை, போகக்கூடாதுன்னு அது அவன் இஷ்டம், அவ்வளோதான். ஸோ இந்த சாக்கி கோபால் இன்றைக்கும் நான் இந்த பிருந்தாவனத்தில் ஒரே சந்தர்ப்பத்தில் எல்லா கோவிலும் காட்ட முடியாது. சில சந்தர்ப்பங்களில் அந்த கோவிந்த தேவ் கோவிலுக்கு போவேன், அப்போ இந்த சாக்கி கோபால் சன்னதியை காட்டுவேன். மற்றபடி டைம் இருக்காது. ஏன்னா பிருந்தாவனம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வரைக்கும் போனதில்லை. எனக்கு ரொம்ப ஆசை போகணும், நேரம் பிருந்தாவனத்திலேயே சுற்றின்னு இருக்கணும் எல்லா நாளும். எத்தனை பேர் வருவா? எல்லாரும் நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறோம், நாங்கள் வரோம் வரோம் வரோன்றா. தெரியல, இப்படி நிதானமாக ஒரு இண்டு எடுக்க விடாமல் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நான் சொல்லிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 100 நாள் நெருங்க போகிறோம். நான் பிருந்தாவன விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை இன்னும் நான் சொல்ல வேண்டிய நிறைய இருக்கு. குட்டி குட்டியான இடங்கள்லாம் சரி அப்படியே விட்டுட்டு நான் சிலதான் வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டேன். அவ்வளோ இடங்கள் இருக்கு பிருந்தாவனத்தில். ஸோ சாக்கி கோபாலன் சாட்சியாக இருக்கான். ஜாலியாக இருங்கோ, ஹாப்பியாக இருங்கோ, ஹெல்த்தியாக இருங்கோ. இதுக்கான ஒரு சேலஞ்சா, வாடா கூட அப்படின்னு அழிச்சுட்டு போங்கோ. வருவான், சாட்சி சொல்லுவான், கூட இருந்து வழி காட்டுவான். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय भोलो राधा रानी की जय, जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय भोलो वृंदावन धाम की जय, जय भोलो यमुना मैया की जय, जय भोलो गोवर्धन गिरिराज की जय, जय भोलो साक्षी गोपाल भगवान की जय. राधे कृष्णा.